18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அத்தை, மாமா, சொந்தக்காரங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தர்பார்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, நேரத்தை கடத்தாம நேரா தர்பாருக்குள்ள போவோம். அதிமுக, பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பொது எதிரி திமுக தான். விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம். வார்த்தைகளை வெளிப்படையாக சொல்வது திராவிட முன்னேற்ற கழகக்காரர்களால் மட்டும்தான் முடியும். நாய் ஒன்று இழிவான பிறகு இல்லையா, ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கே போலீஸுக்கு யூஸ் பண்ணுறது நாய் தானே. பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியிருக்கிறார் இல்லையா, அது கரெக்டாக பயனாளிகளை வந்து சேருதா, அந்த பயனாளிகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை தான். அதனால் செல்ஃபோனை கரெக்டாக வச்சுருங்க. வீடியோ கால் வந்தால் டக்குன்னு அட்டன் பண்ணுங்க. ஆமாம் ஐயா, நீங்கள் நலமா திட்ட பயனாளிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வீடியோ கால் வாயிலாக தொடர்பு கொண்டு கருத்துக்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாப்படி. வணக்கம், யார் தெரியுதா? தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். காலை உணவு திட்டம்லாம் கரெக்டா குடுக்கறாங்களா? கரெக்டா குடுக்கறாங்க சார். பாப்பா காலையிலே 8 மணிக்கு போயிருவா. சரி. காலையிலேயே சாப்பாடுலாம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு சார். அரசோடைய பல்வேறு திட்டங்களுக்கு கீழே பயன்பெற பயனாளிகளை சென்னை தலைமைச் செயலகம் இருக்குதா, அங்கிருந்து தொடர்பு கொண்ட நம்ம முதலமைச்சர் அரசோடைய திட்டங்களை குறித்து கருத்தெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா முதலமைச்சருடைய முகவரித்துறையில நீங்க நலமா அப்படிங்கிற திட்டத்துல பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நேரடியா வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு அவங்களுடைய கருத்துக்கள் அப்புறம் அரசோடைய நலத்திட்டங்கள் குறித்து பின்னூட்டங்கள் எல்லாம் கேட்டறிஞ்சுக்கிறாங்க. சொல்லுங்க சார். நான் முதலமைச்சர் பேசுறேன், மு.க. ஸ்டாலின். சொல்லுங்க சார். வணக்கம். இந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகைலாம் வாங்குறீங்களாமா? வருதுங்க சார். எவ்வளவு வருது? 1500 ரூபாய் வருது சார். தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வருது சார். பேங்க் மூலமா வருதா, போஸ்ட் ஆபீஸ் மூலமா வருதா? பேங்க் மூலியம் தான். பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு இந்த தொகை? ரொம்ப உதவியா இருக்கு சார். இப்படி முதலமைச்சர் உங்களுக்கு கால் பண்ணா செம சீனா இருக்கும்ரா. புதுச்சேரியில் இப்படித்தான் கூட்டணிக்குள்ள பயங்கர விரிசல் வந்துருச்சு அப்படின்னு அதனுள்ளே புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம்னு ரங்கசாமி ஐயா சொல்லியிருக்கா. அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன பயம் நெஞ்சுக்குள்ள குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது. அது என்னங்கிறத நாம பார்ப்போம். புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 2021 இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே ரெண்டு கட்சிகளும் ஆளுக்கு ஒரு திசையில பயணிக்கிறாங்கன்னு அரசல் புரசலா பேச்சு இருந்துச்சு. நியமன எம்எல்ஏக்கள் விவகாரம், அமைச்சர் பதவி தொடங்கி எல்லாத்துலயும் ஒரே அக்கப்போரா இருந்தா வேற எப்படி இருக்கும்? போதா குறைக்கு எம்பி எலெக்ஷன்ல பாஜக வேட்பாளரான அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு தோல்வி வேற. இந்த சந்தர்ப்பத்துல அண்மையில துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக எம்எல்ஏக்கள்லாம் ஒண்ணு கூடி போய் சந்திச்சாங்க. எதுக்காக இந்த சந்திப்புன்னு கேட்டா, மாநிலத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறதா சொன்னாரு பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம். நாங்க தொகுதி சம்பந்தமான எங்கள் புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தமாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, புதுச்சேரி மாநிலத்தில் என்னென்ன குறைபாடுகளோ அதை சொல்லிடுவோம். பாருங்க, பாஜக எம்எல்ஏவே இப்படி சொன்னா அப்ப ஏதோ இருக்குன்னதான அர்த்தம். அதான் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு அளித்து வர ஆதரவை திரும்ப வாங்கிட்டு புதுசா அரசு அமைக்கிறது தொடர்பா டெல்லியில புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் அந்த கட்சி தலைவர் ஜே.பி. நட்டாவை நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. இது தொடர்பா முதலமைச்சர் ரங்கசாமி கிட்ட கேட்டா அப்படியா அப்படின்னு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நம்ம பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்க கட்சி தலைமையில் சந்திக்கிறாங்க. சந்திக்கிறது அவங்களுக்கு விருப்பம், அதை அவங்க தலைமை சந்திக்கிறது பேசுறது அவங்களுக்கு இல்லை. முதலமைச்சர் கூட்டணி தர்மத்தை மீறிட்டாங்கன்னு அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உங்க பேர்ல. இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியல சார். எதிர்கட்சியினுடன் நெருக்கமாக நீங்கள் செயல்படுறீங்க, அவங்களுக்கு எந்த திட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க சார். மக்களுக்கான மாநில வளர்ச்சிக்கான
எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும். என்னதான் கூட்டணிக்குள்ள பிரச்சனைனாலும் எதிர்க்கட்சிகள் அமைதியாவா இருப்பாங்க? முதலமைச்சர் ரங்கசாமி 3 வருஷமா நிம்மதி இல்லாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இதோ கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் இந்த 3 ஆண்டு காலமாகவே முதலமைச்சராக இருந்தோம், நிம்மதியற்ற ஒரு முதலமைச்சராக தான் செயல்பட்டு வர்றார். அது எல்லாருக்குமே தெரியுது, அவரும் பல முறை சொல்றார். அடுத்து புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள்லாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டு இருக்காங்களாம். ஆக புதுச்சேரியில எப்ப வேணும்னாலும் முதலமைச்சர் மாற்றம் ஏற்படலாம்னு ஒரு பேச்சு ஓடுது. இன்னைக்கு அட்டாக்க நம்ம பாமக நிறுவனர் பெரியவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வருதுல்ல, நாங்கள் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க டக்குன்னு போட்டிடுறாங்க. அப்புறம் ஓட்டு வேணும்ல, அதனால யாராச்சும் தயவு செஞ்சு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு தள்ளி நிற்கிறவங்க, குறிப்பாக அதிமுக காரர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் ஓட்டை வீணாக்கிறாதீங்க அப்படிங்கிற ரீதியில் அட்டாக் ஆரம்பிச்சிருக்கிறாரு. திமுகவின் அனைத்து அத்துமீறல்களையும் முறியடித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ஸ்ரீ அன்புமணி 25,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்திலே வெல்வார். குறைச்சி சொல்லிட்டுனா 40 சொல்லணும், 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதிமுக பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பொது எதிரி திமுக தான். அதிமுகவினர் அனைவரும் அவர்களின் வாக்குகளை வீணடிக்காமல் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. அதுக்கப்புறம் கவுண்டரில் எப்பயுமே நான் இருப்பேங்க லைம் லைட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஜக மாநில தலைவர் வந்திருக்கிறார். அவர் முதல்ல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை வரவேற்றார். அவர் அரசியலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம்கன்னு. திடீர்னு அவர் நீட்டை பற்றி பேசினோடனே, அட என்னங்க இவங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வராங்க, அவங்க லெவலில் இருக்கட்டும், நாங்கள் எங்கள் லெவலில் இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஏதோ வருத்தமும் லேசாக மற்ற ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கலந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும். அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்டை பற்றி மாற்று கருத்து இருக்கு. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல்ல எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்கள் கேட்கிறோம். தீர்மானம் கொண்டு வரும் பொழுதே நீட்டுக்கு 10 ஆண்டுகள் முன்பு, நீட்டு வருவதற்கு 10 ஆண்டுகள் முன்பு எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க, யாரு ஒரு டேட்டா. நீட் வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க. நீட் 2016 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 15-16 பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்கான டேட்டா, இதுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுதேனா. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம். ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும் சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும். நம்ம தமிழிசை அக்கா முதல்ல அதை எடுத்துக்கிட்டாங்க. ஏயா நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கஷ்டப்பட்டு ராத்திரி பகலுமா கண்ணு முடிச்சு படிச்சு பரீட்சை எழுதுறேன், இதை எப்படி நீ அடுத்தவங்களுக்கு கிரெடிட்டா கொடுக்கலாம்? இது நியாயம் இல்லை, இது தர்மம் இல்லை. ஆமா நான் கண்டிக்கிறேன்னு அக்கா கொஞ்சம் எமோஷனலா பொங்கி இருக்கிறாங்க. நாய் கூட பட்டம் பெருக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு நாய் ஒன்றும் இழிவான பெறும் இல்லையா? ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கே போலீஸுக்கு யூஸ் பண்றது நாய் தானே. அவர் ஆலந்தூர் அவர் பாரதி பேசினா அது எல்லாமே சர்வசாதாரணமா எடுத்துக்க. இதுக்கு முன்னால பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை மிகவும் மோசமாக விமர்சனம் செய்தார். இது கடுமையாக கண்டனத்திற்குரியது. என்ன படிப்பை படித்தாலும் அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். அதுவும் இதை போல வார்த்தைகளை வெளிப்படையாக சொல்வது திராவிட முன்னேற்ற கழகக்காரர்களால் மட்டும்தான் முடியும். இதற்கு அந்த கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப தவறுன்னு அவங்கவுங்க படிக்கிறாங்க, அவங்கவுங்க இஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையுமே இப்ப நானே படிச்சது அவங்களோட உதவின்னு சொல்றாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது, அவங்க படிக்கிறாங்க. எல்லாத்தையும் இவங்க உரிமை கொண்டாடுவது என்றால் இது மிக தவறானது. இது பொதுமக்கள் தான் அதற்கு பதில் சொல்லணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
அப்பா ஒரு பக்கம் அரசியலில் இறங்கி அவர் வாக்கு சேகரிக்கிறாரு, கூடயே அம்மாவும் வராங்க. அதுக்கப்புறம் லேசாக அப்படியே வாங்க நம்ம பொண்ணையும் கூட்டு போவோம், பொண்ணு சும்மா வீட்டில் தானே இருக்கிறா அப்படி அப்படின்னு அவங்களும் கூட்டு போய் பேச அந்த பொண்ணு ரொம்ப அழகாக தமிழ் பேசி ஓட்டு சேகரிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, புள்ள பயங்கரமாக தமிழில் பேசி வாக்கு சேகரிக்குதே அப்படின்னு. மறந்தும் இருந்து விடாதீர்கள். அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் வளர்ச்சி. வேட்பாளர் பனையபுரம் அன்புடையவர்கள், அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய நீங்க போன் பண்ணீங்கன்னா வீட்டு வாசல்ல வந்து நிற்காது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தொகுதிக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக செய்வாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அவங்க தெரிஞ்சவங்க வீட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க. நன்றிமா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது இல்லையா, எல்லாரும் போகிறாங்க, அவங்க கட்சி என்னென்ன மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசி இது பண்ணுறாங்க. நம்ம திமுக எம்எல்ஏ ஒருத்தர் போயிருக்கிறா, அப்படி கவர்மெண்ட்டு இல்லை அரசு இப்படி செஞ்சுருக்கு அது இதுன்னு சொல்லணும்ல, அதை விட்டுவிட்டு அவங்க சமூகத்தை சேர்ந்தவர், இந்த சமூகத்தை சேர்ந்தவன் நானே, இப்படி ஓட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சமூக ரீதியாக பேசியிருக்கிறா. அப்படி அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை சந்திச்சு தங்கள் சாதி பெருமையா பேசி வாக்கு சேகரிப்புல ஈடுபடுற வீடியோ சமூக வலைதளத்துல சும்மா பரவிக்கிட்டு இருக்கு. நான் வந்து திருத்தணி எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ, நான் வந்து பார்த்தா மாவட்ட செயலாளராக அறிவித்தேன். நான் வெளியால் யாரும் கிடையாது. நானும் வந்து சொந்தக்காரர் தான். நானும் இந்த காங்கிரஸோட கிருஷ்ணசாமியில் இருப்பாங்க, அவங்க இவங்க சம்பந்தி, அவர் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம். ஏன்னா வந்து இந்த பக்கம் வந்து பொன்னங்குப்பத்தில் வந்து தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து குறிப்பாக வந்து எதுக்காக போட்டாருன்னா, இந்த இடத்துல போகணும், இவர் இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது, இவர் அவங்ககிட்ட பேசி நமக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து எந்த உரிமையில் உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கறோன்னு சொன்னால், எனக்கு முன்னாடி பேசிய தலைவர் சொன்ன மாதிரி 20% இடஒதுக்கீடை நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்தார். தமிழ்நாடு அரசோட பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்து கூறி வாக்கு சேகரிக்காம தன்னோட சாதி பெருமையை பேசி வாக்கு சேகரிக்கிறாருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. மக்களை அடுத்து நம்ம பார்க்க போறதே மக்கள் கருத்து. மக்கள் கருத்துல இன்னைக்கு நாம என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இந்த மழை வந்து திடீர்னு வருது. சரி, இந்த மழை ராத்திரி வந்தால் நல்லதா பகலில் வந்தால் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சோம். அது போக இன்னொன்று வச்சோம், இந்த பருவநிலை மாறிக்கிட்டே இருக்குதுல்ல, அதில் திடீர்னு மழை வரும் பொழுது அந்த சளி கிளி பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஐயா சளி பிடிச்சின்னா டாக்டர்கிட்ட போய் முறையாக ஆலோசனை பெற்று மருந்து வாங்குவீங்களா, இல்லைன்னா நேராக போய் மருந்து கடையில் ஐயா எனக்கு சளி பிடிச்சிருக்கே சடக்குன்னு ஒரு டானிக்கை கொடுங்க இல்லை மாத்திரை கொடுங்கன்னு கேட்பீங்களா அப்படின்னு தாங்க கேட்டோம். எல்லாருமே பதில் பேசியிருக்கிறாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத விட மழை வந்து அவசியமான ஒன்று. அப்படி திடீர்னு வராமல் இப்படி மெல்ல மெல்ல வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. என்னால் இந்த வெயில் தாங்கவே முடியல. ஏன்னா எப்போ மழை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு திடீர்னு மழை வரும், மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். எங்க பசங்கள்லாம் நேற்று டியூஷனில் போய் மாட்டி ஐசஸ்ல இவ்வளோ தூரம் அந்த முட்டிக்கால் வரையும் தண்ணி இருந்தது மழையில. தண்ணி இல்லாத டைம்ல வந்து எப்போ மழை வந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது லக்கு தான். இதெல்லாம் எங்கள் வீட்டில் நர்ஸாக இருக்காங்க, அவங்க மெடிசன் கொடுப்பாங்க. ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவங்களே கூட இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. துளசி கருந்துளசி மிளகு அது மாதிரி கொதிக்க வச்சு நான் குடிச்சிடுவேன். எனக்கு அவைலபிலிட்டியா சென்னையில் மழை பெஞ்சாலும் எப்போ பெஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பெஞ்சதுக்கு அப்புறம் தான் கஷ்டமா இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம், முடியலாம் ஹாஸ்பிட்டல் போவோம். நம்ம நைட் டைம் பெய்ஞ்சா மார்னிங் வந்து நம்ம ஒர்க்கை ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணலாம். நைட் டைம் பெய்யறதால நமக்கு வந்து எந்த ஒர்க் இருக்காது, ஹீட் குறையும். நம்ம வீட்டில் தான் என்ன பண்ணாலும் நம்ம ஒரு 2-3 டேஸ் பார்ப்போம். நம்ம 4th டே ஹாஸ்பிட்டல் போய் தான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நம்ம அந்த 2 டேஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒர்க் போக இது பண்ண கரெக்டாக இருக்கும். பகலில் வந்து எங்கள் தொழிலுக்கு வந்து மழை வந்தால் வேலை செய்ய முடியாது. மாத்திரை மருந்துல இப்போ நிறைய டூப்ளிகேட் வருது இல்லை, அதனால அதை பற்றி போட்டு இன்னும் வந்து சிவியராக நம்ம வந்து இது பண்ணுறதை விட டாக்டர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது பாருங்க, நாமக்கல்ல ஒரு அம்மா பஸ்ஸில் ஏறி இருந்திருக்கிறா. அப்படி பஸ்ஸில் படிக்கட்டில் நின்று பாப்பில் ஓடிருக்கு, வண்டி வளைவில் ஒயின்னு திரும்பி இருக்கு. அந்த அம்மா பேரண்ட்ஸ் அவர் கீழே விழுந்துருக்கிறாங்க.
கீழே விழுந்து காயமடைஞ்சு போச்சு. பெத்தவங்க இந்த பயலுக எங்கே வராங்கிறத தயவு செஞ்சு கண்காணிங்க. முடிஞ்சால் அவங்களுடைய மண்டையிலையோ இல்லைன்னா சட்டையிலோ ஒரு ஜிபிஎஸ் கருவியை வாங்கி கூட பொருத்திருங்கய்யா. வீட்டுக்கு தெரியாமல் இவங்க வென்ற ராவடி பெரிய ராவடியாக இருக்குது, கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறான். இப்படி தான் ஒரு பையன் உட்காந்து மதுரையில் உட்காந்து ஃபோன் பேசியிருந்துருக்காரு. அப்படி 4 வயலுங்க சும்மா போனவன் சடக்குன்னு அந்த பையில போய் வெட்டியிருக்கிறாங்க. எதுக்குடா என்னடான்னு கேட்டால் அது ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறானுங்க. ஒரு வேளை சாலிக்கியாக இருக்குன்ற மாதிரி பண்ணுறாங்க. தெலுங்கானாவில் ஒரு பையன் போயிருக்கிறான். தெருநாயெல்லாம் சேர்ந்து கடிக்க வந்திருக்கு. அங்கேருந்து காப்பாற்றிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த இறக்கப்பட்டு சோறு ஓடுதுன்னு சொல்லி போட்டு அதுகளை காண்டாக்கி போகிற வர்றவன்லாம் கடிக்க வைக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஆமாம், உஷாராக இருக்க வேண்டியது நாம் எல்லா இடத்துலையும் தான். நல்லது செய்கிறோம்னு நினச்சி அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சிடக்கூடாது. அதுலேயும் உஷாராக தான் பார்த்துருப்பீங்க. பார்த்த எல்லா விஷயங்களுமே டப்புன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கும். எதெல்லாம் செய்யலாம், எங்கெல்லாம் உஷாராக இருக்கலாம், எங்கெல்லாம் கப்புன்னு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து ஜாலியாகவும் அன்போடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.